மக்களே, எது சரி எது தப்பு என்ன நடந்திருக்கும், இது நடந்துச்சு இது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து குருட்டுத்தனமாக ஒரு வீடியோ வந்து போடக்கூடாது. அப்படி தான் நேற்று வந்து ஒரு வீடியோவை போட்டணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் என்னோட மனசுக்குள்ளே வந்து வந்ததுனால நான் இந்த வீடியோவை ஒரு அப்பாலஜி வீடியோவாக நான் வந்து பதிவிடுறேன். ஏன் திடீர்னு வந்து இப்படி வந்து இறங்கிட்டேன், என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நேற்று வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். திவ்யா கள்ளச்சியை பற்றி சித்ரா அப்படின்ற ஒரு பெண் பார்த்தீங்கன்னா மீடியாவில் வந்து ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து ஆண் பிள்ளைகள். நான் வந்து நேற்று போட்ட அந்த வீடியோவில் வந்து ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்ன மென்ஷன் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, திவ்யா கள்ளச்சி அப்படின்ற இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணேன். நான் வந்து சரியாக கவனிக்காமல் அந்த ஒரு வார்த்தையை வந்து சொல்லிட்டேன். அந்த ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கக்கூடாது. அது ரொம்பவே வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். ஆண் பிள்ளைகளை, அதாவது பசங்களை பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பசங்களை, ஒரு 3 பசங்களை பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டில் வந்து வச்சுருந்து இந்த மாதிரி கே அப்படின்னு சொல்லுவாங்களா, அதாவது ஆண் ஈர்ப்பாளர் இருப்பாங்களா, ஸோ அவங்கக்கிட்ட வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமான வீடியோக்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொபைலில் வந்து வச்சுருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. நான் வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். பெண்ணுன்னு சொல்லிட்டேன். அது வந்து என்னுடைய ஒரு தவறான ஒரு புரிதலாகவும் நான் வந்து அந்த நேரத்தில் வந்து ஏதோ மாற்றி சொல்லிட்டேன். இது வந்து தப்பாக வந்து நான் உணர்றேன். அந்த ஒரு விஷயத்துக்காக நான் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சாரியை வந்து கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. அதே மாதிரி இந்த மாதிரி அவங்க அந்த சித்ரா அப்படின்ற இவங்க பார்த்திங்கன்னா திருச்சி சாதனா, அதுக்கப்புறமா இவங்க ரவுடி பேபி சூர்யா, அதுக்கப்புறமா இவங்க உதயா சுமதி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேர் எல்லாத்தோடைய பேரையும் வந்து மென்ஷன் பண்ணாங்க. உதயா சுமதி இவங்களை பற்றி வந்து ஒரு சில குற்றச்சாட்டு வந்து வச்சுருந்தாங்க. திருச்சி சாதனா இவங்களுடைய ஒரு சில வீடியோக்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இவங்க இந்த ப்ரெஸ் மீட்லாம் வந்து கொடுத்த பிறகு நேற்று நைட் நான் வீடியோவில் பதிவிட்ட பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோக்கள் கண்டினியூ வந்து வந்துகிட்டே இருந்தது. அதில் இந்த இது கொடுத்தாங்களா, ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்களா சித்ரா, ஸோ இவங்களை பற்றி எக்கச்சக்க விமர்சனங்கள் வந்து வந்துகிட்டே இருக்குது. இவங்களே வந்து என்ன சொல்கிறது, ஒரு வியூஸுக்காகவும் மக்கள்கிட்ட வந்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு விஷயத்தை வந்து இவங்க வந்து தொற்றுருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க மேலே வந்து பல குற்றச்சாட்டுகள் வந்து எழுப்பியிருக்கு. நிறைய யூடியூபர்ஸ் பார்த்திங்கன்னா இவங்களையே வந்து வச்சு செய்கிறாங்க. யாரும் சித்ரா அவர்களே வந்து குற்றம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, அவங்க வந்து மீடியாவுக்கு வந்திருக்காங்க, மீடியா முன்னாடி வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க, அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம வந்து கேட்குறோம். பட் அந்த இடத்துல அந்த களத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறது நம்மளுக்கும் தெரியல. அவங்க சொன்னதை நான் வந்து சொல்கிறேன். பட் வந்து இந்த இடத்துல நான் வந்து வீடியோ போட்டலாம், அந்த வீடியோ கீழே போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து சித்ரா அவர்கள் வந்து திட்டுறாங்க. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. பட் எனக்கு வந்து தெளிவான ஒரு விவரம் வந்து கிடைச்சிது அப்படின்னா இதுதான் பா இப்படி தான் பா அப்படி சொல்லிட்டு வந்து தெரியும். பட் வந்து எனக்கு வந்து தெரியாமல் நான் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லிட்ட மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. அதேமாரி இவங்க இருக்காங்களே திருச்சி சாதனா, ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபோன் கால்லே வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி என் பேரை வந்து கெடுக்கிறாங்க, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கேன், அப்படி வந்திருக்கக்கூடிய என்னோட பேர் வந்து இப்படி வந்து கெடுக்கிறாங்க, இவங்க மேலே வந்து கண்டிப்பாக வந்து நான் ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பேன். என்னுடைய பேரை வந்து யாரெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்களோ, என்னுடைய புகைப்படங்கள் ஆபாசமான புகைப்படங்களை வச்சு யாரெல்லாம் வந்து வியூஸ் வந்து தராங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து நான் வந்து வச்சு செய்ய போகிறேன், அவங்க மேலே வந்து வழக்கு தொடுக்க போகிறேன் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா திருச்சி சாதனா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னை கேட்டால் அப்படின்னா திருச்சி சாதனா அவங்க சொல்கிறது கரெக்டு தான். அவங்களுடைய ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக, அவங்க வந்து எந்த தப்புமே வந்து பண்ணலை அப்படின்றப்ப அவங்க வந்து பேசக்கூடிய அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுமே சரியான ஒரு வார்த்தை தான். நான் என்ன பண்ண, நான் எதுவுமே பண்ணாமல் எதுக்கு வந்து என் பேரை வந்து பயன்படுத்துறாங்க, எதுக்கு என்னுடைய பேரை வந்து கெடுக்கிறாங்க, எனக்குன்னு ஃபேமிலி வந்துருக்கு, நான் இப்போ தான் வந்து ஏதோ இருக்கேன், இதுக்கு தேவையில்லாமல் என்னுடைய பேரை வந்து கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறதெல்லாம் வந்து கரெக்டான ஒரு வார்த்தையாக தான் எனக்கு வந்து தோணுது. அதேமாதிரி உதயா சுமதி அவங்களும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து இறந்து அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்து வாழ்கிறாங்க, கல்யாணமே பண்ணிக்காமல் அவங்களுடைய குழந்தைக்காக வந்து வாழ்கிறாங்க, அவங்களுடைய பேரை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு தெரியல. இந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி எக்கச்சக்க விஷயங்கள் வந்துருக்கு. இவங்க வேணும்னே கூட, அதாவது எனக்கு தெரியல இது வந்து நடக்குமா தெரியல, நடக்கலையான்னு தெரியல, இவங்களை திவ்யா கழிச்சா கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாஃபிங்கோ இல்லை வந்து ஏஐ வீடியோ மாதிரியோ கூட பண்ணி வச்சுருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். பட் வந்து குருட்டுத்தனமாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது. இவங்க சொல்லியிருக்காங்க, அதை தான் அவங்க வந்து சொன்னனே தவிர நான் வந்து பார்க்க கிடையாது, நான் வந்து கேட்க கிடையாது. என்னால் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி வந்து உறுதியாக சொல்ல முடியல. எனக்கு தெரிஞ்சு 2 பக்கமும் வந்து விசாரிக்கணும். சித்ரா செயலையும் வந்து விசாரிக்கணும், அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா இவங்க செயலையும் வந்து விசாரிக்கணும், யாரும் கள்ளச்சி செயலையும் வந்து விசாரிக்கணும். 2 பேருக்கு போது விசாரித்து யார் பக்கம் வந்து தவறு இருக்கோ, 2 பேர் தப்பு பண்ணினாங்க அப்படின்னா 2 பேருக்கும் சரியான தண்டனை கொடுக்கணும். அடுத்த இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போகிறேன். என்ன ஸ்டாண்ட் அப்படின்னா, நான் மட்டுமே கிடையாது, எல்லாருமே ஒரு ஸ்டாண்டை வந்து இருக்கணும். அது என்ன ஸ்டாண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூடியூப்பில் ஒரு சில விஷயங்கள் வந்து பரவலாக வந்து எல்லோரும் கண்கூட வந்து பார்க்க முடியுது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
இந்த மாதிரி தாய்மார்கள் குழந்தைகளுக்கு வந்து பால் ஊட்டுறாங்களே. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா யூடியூப் சைட்லேருந்து அவங்க வந்து என்ன சொல்லுது அது வந்து ஒரு தவறான விஷயம் வந்து கிடையாது. அது வந்து ஒரு செக்ஸ் ரீதியான ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுறது கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வியூஸுக்காக லைவ் போட்டுவிட்டு குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறத பார்த்திங்கன்னா வீடியோவாக வந்து லைவ் போடுறாங்க. தாய்மார்கள் குழந்தைகளுக்கு வந்து பால் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ அது வந்து ஒரு விஷயம் என்ன சொல்லுது, அது வந்து ஒரு புனிதமான ஒரு விஷயம். அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பால் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ ஸோ அந்த இடத்துல எவனா ஒருத்தன் வந்து தப்பான ஒரு நோக்கத்தில் வந்து பார்த்தான் அப்படின்னா அவனுடைய தலையெல்லாம் வந்து வெட்டிருக்காங்க அந்த காலகட்டத்தில். ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது யூடியூப்பில் நீங்கள் வந்து அதை வந்து ஒரு விஷயமாக வந்து பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் வந்து பால் கொடுக்கலாம். உங்கள் குழந்தைக்கு வந்து பால் கொடுக்குறது பிரஸ்ட் ஃபீடிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காமன் சார்ந்த ஒரு விஷயமே வந்து கிடையாது. அதனால் வந்து நீங்கள் தாராளமாக வந்து யூடியூப்பில் வந்து பதிவேற்றம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இதுக்கு யூடியூப் வந்து சப்போர்ட் பண்ணுறத என்னால் வந்து எந்த ஒரு இடத்துலையும் ஏற்றுக்கவே வந்து முடியல. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்டில் போட்டு வச்சுருங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் வந்து கேள்விப்பட்டேன். பாரிசாலன் அவருடைய வீடியோ தான் வந்து பார்த்தேன். அவருடைய வீடியோவில் தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணிட்டார். என்ன அப்படின்னா ப்ராஸ்டியூஷன் சொல்லுவாங்களே, அதாவது ஒருத்தன் இருக்கான் அப்படின்றப்ப அவன் வந்து ஒரு 10 பெண்களை வச்சு ப்ராஸ்டியூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறான் அப்படின்னா அது வந்து தப்பு. ஆனால் ஒரு பெண் அவங்களே தானாக முன் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறேன், நான் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறேன் அப்படின்றப்ப அது வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து தடை செய்யப்படக்கலை கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. எனக்கு வந்து எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னா பாரிசாலன் அவருடைய வீடியோ நேற்று தான் வந்து பார்த்தேன். யதார்த்தமாக வந்து பார்த்தேன். பட் பார்த்தா ஈவினிங்லேயே இந்த ஒரு கண்டென்ட் வந்து வந்தது. ப்ராஸ்டியூஷனை வந்து ஒருத்தவங்க வந்து பண்ணுறாங்க, ஒரு 10 லேடிஸை வந்து வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து தவறான ஒரு விஷயம். ஆனால் ஒரு பொண்ணு தானாகவே முன் வந்து அவங்கள வந்து விற்கிறாங்க, அவங்க வந்து என்னமோ பண்ணுறாங்க அப்படின்றப்போ அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரமாக வந்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க. தனிப்பட்ட சுதந்திரம் அப்படின்றது ஓகே, அது உங்களோட விருப்பம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுறீங்க ஓகே. ஆனால் என்ன அப்படின்னா அதை வந்து பொதுவெளியில் வந்து கொண்டு வரது ரொம்ப தவறான ஒரு விஷயமாக நான் வந்து பார்க்குறேன். சோஷியல் மீடியாவில் நிறைய பெண்கள் அதை மாதிரி தான் வந்து பண்ணுறாங்க. சும்மாவே இல்லாமல் லைவை போட்டுவிட்டு ட்ரெஸ்ஸை வந்து அரைகுறையாக வந்து போட்டுட்டு லைவில் உட்காந்துக்கிட்டு டபுள் மீனிங்கில் வந்து பேசுறதாகட்டும், இது அதுன்னு சொல்லிட்டு கேவலமாக வந்து பேசுறதாகட்டும் எல்லா விஷயங்களும் வந்து பண்ணுறாங்க. திவ்யா கள்ளச்சியாக இருக்கட்டும், அதே மாதிரி திருச்சி சாதனா அவங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா லைவில் வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க ட்ரெஸ்ஸு அவங்களுக்கே தெரியும்னு நம்ம வந்து எந்த ஒரு மாதிரி வந்து உட்காந்துருக்கோம் அவங்களுக்கே தெரியும். நான் வந்து எதை சொல்கிறேன், நான் வந்து ஏதோ வேணுமுனே வந்து தப்பு சொல்கிறேன், அவங்க மேலே வந்து வேணுமுனே வந்து குத்தம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இல்லை. பார்க்குறவங்களுக்கு தெரியாதா நீங்கள் என்ன மாதிரி வந்து உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. திருச்சி சாதனாவுடைய ஒரு லைவ்லாம் பார்த்தீங்கன்னா நைட் ட்ரெஸ்ஸில் போட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. கள்ளச்சிலாம் பார்த்தோம் அப்படின்னா கேவலமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு அண்டா சோத்தை போட்டுக்கின்னு உட்காந்து மாங்குன்னு தின்று இதெல்லாம் வந்து என்ன ஏதுன்னு எனக்கு வந்து புரியல. உங்களுக்கு வியூஸ் வேணும் அப்படின்றது ஓகே, எனக்கு தான் வந்து புரியுது. உங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது எனக்கு தான் வந்து புரியுது. ஆனால் இந்த ஆடையிலையாச்சும் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடை வந்து கொண்டு வரலாம், ஒரு ஒழுக்கத்தை வந்து கொடுக்கலாம். அதுக்குன்னு நான் வந்து ஒழுக்கமே இல்லைன்னு சொல்ல, இதை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்குறேன். எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசுறதுக்கு எனக்கே வந்து ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. என்னடா இதெல்லாம் வந்து பேசணுமாடா, நம்ம என்னத்துக்கு அதெல்லாம் வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கே வந்து தோணுது. பட் இதெல்லாம் வந்து மாற்றம் வேணுங்க. இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் எவ்வளோ கண்ட்ராவியாக வந்து போயின்னு இருக்குதுங்க, ரொம்ப மோசமாக வந்து போயிட்டுருங்க. 18+ சாதாரணமாக வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் நாசமோ ஏதோ ஒரு ஆப்பு பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் காட்டுறாங்க. யூடியூப் ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்து வரதை பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக சொல்லுது, உங்களுக்கு இப்படி இருக்கணுமா அப்படி சொல்லிட்டு உங்களை யார் கேட்டாங்க. இப்போ என்னோடய மொபைலு எனக்கு வந்து ஷோ பண்ணுறீங்க. இது வந்து எங்கள் வீட்டில் இல்லை பக்கத்து வீட்டில் இல்லை வந்து வேறு யாராவது ஒரு வீட்டில் ஒரு அப்பா பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து யூஸ் பண்ணிருப்போம், திடீர்னு குழந்தை வந்து வாங்குதுன்றப்ப வேறு ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணுறப்ப அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை காட்டினீங்க அப்படின்னா அந்த குழந்தையுடைய மைண்ட் தாட் வந்து என்னவாக இருக்கும். இதுக்கு இந்த மாதிரியான கேவலமான 18+ விஷயங்கள் வந்து இவங்க வந்து சாதாரணமாக எல்லா இடங்கள்லையும் பரப்ப விடுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து புரியல. யூடியூபுடைய இந்த கைட்லைன்ஸே வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்டில் போட்டு வைங்க. வந்து நான் யாரோட பக்கமும் ஸ்டாண்ட் இல்லை. இதில் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு போலீஸ் வந்து 2 பக்கம் விசாரணை செஞ்சு யார் மேலே தப்பு இருக்கோ அவங்க மேலே அவங்க வந்து சரியான ஒரு டிசிஷன் வந்து எடுக்கணும். அவங்க எடுக்கிற டிசிஷன் வந்து எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம எல்லாரும் வந்து ஓகே இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பட் அவங்க கண்டிப்பான ஒரு நல்லதொரு முடிவை வந்து எடுப்பாங்க. நல்லதொரு முடிவுன்றப்ப இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு சரியான ஒரு தீர்வை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஈகராக வந்து வெயிட் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போட்டுருங்க. நன்றி.